ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாதாம் மில்க் எப்படி செய்யணும் பார்க்குறோம். ஒரு 10-15 பாதாமை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு பாதாமை மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 டம்ளர் பால் ஊற்றி இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பாதாமை 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். பால் நல்லா திக்காக இருக்கும். பால் நல்லா காஞ்சிச்சு, சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக 1/2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சி வைக்கணும். கஸ்டர்ட் பவுடரை பால் ஊற்றி கரைக்கணும். கட்டியே இல்லாமல் கரைக்கணும். கஸ்டர்ட் பவுடர் கரைச்சாச்சு. காய்ச்சி இருக்க பாலில் ஊற்றணும். ஒரு 5-6 பாதாமை 1/2 டம்ளர் பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாதாம் மிக்ஸ் அதில் ஊற்றணும். தேவையான ஒரு சீனி 4 ஸ்பூன் போடுறேன். நான் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீனி போட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சிச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஃப்ரீசரில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் இந்த பாதாம் மிக்ஸை வைக்கணும். கலந்து வச்சுருக்க பாதாம் பாலை ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கணும். பால் ஆற விட்டு 2 மணி நேரம் ஆறிட்டு பாலை ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. பால் கொஞ்சம் இப்படி கட்டியாக இருக்கும். பாதாம் மிக்ஸி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே சுற்று சுற்றணும். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு அதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே சுற்றி பல்ஸில் சுற்றி வச்சு நல்லா சூப்பரான பாதாம் மில்க் ஷேக். இந்த வெயில் காலத்துக்கு நீங்களே இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாதாம் பாருங்கள். நல்லா சூப்பரான ஸ்டார் ஹோட்டல் பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.